கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3ஆம் நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தற்போது ஆற்றில் ஓடும் இந்த பெருக்கெடுத்து ஓடும் இந்த வெள்ளம் காரணமாக தற்போது 3ஆம் நாளும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா ராம்குமார். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக இன்று 3வது நாளாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது குமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் நேற்று மாலை முதல் வினாடிக்கு 700 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. அதனால் கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக தடையை விதித்தனர். அந்த தடையானது 3வது நாள் இன்றும் தொடர்ந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரமாக கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறு ஆகிய அனைத்து ஆறுகளிலும் வறண்ட நிலைமை காணப்பட்டது. தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வந்துள்ள வாய்ப்பு உள்ளதாக வானிலை அறிவித்திருந்தது. இந்நிலையில் மழை பெய்து வரும் நிலையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு அவ்வப்போது சாரல் மழையும் கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவான 42 அடியை தாண்டிய நிலையில் தற்போது 45.14 அடியை எட்டியுள்ள நிலையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. கோதையாறு, தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதனையடுத்து கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தடை விதிக்கப்பட்டது இன்றும் தண்ணீர் அளவு குறையாததால் 3வது நாளாக இந்த தடை நீடித்து வருகிறது. ராம்குமார், திருப்பரப்பு அருவியின் தற்போதைய நிலவரம் மற்றும் 3ஆவது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன்.